கோவை பாரதியார் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் மீது அடுக்கடுக்காக தொடரும் முறைகேடு குற்றச்சாட்டுகளால் அதன் தரம் சீர்குலைந்து விட்டதாக கல்வியாளர்கள் வேதனையோடு குற்றம் சாட்டுகின்றனர். ஏழாண்டு காலமாக பதிவாளர் இல்லை, 7 ஆண்டு காலமாக கண்ட்ரோலர் இல்லை, 7 ஆண்டு காலமாக SDA என்று சொல்லக்கூடிய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டைரக்டர் இல்லை, 2 ஆண்டு காலமாக விசி இல்லை. இல்லை 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 என்று பட்டியலிடும் இவர் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் செனட் உறுப்பினர். கோவையில் உள்ள இந்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் சீர்குலைந்து விட்டது என்பதே இவரது குற்றச்சாட்டு. சிறந்த கல்வியாளர்களை துணைவேந்தராக கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வந்த இந்த பல்கலைக்கழகத்தில் தற்போது ஆண்டு கணக்கில் துணைவேந்தர் இல்லை. இதனால் நிர்வாகம் தத்தளித்து வருகிறது. பல்வேறு புகார்களுக்கு உள்ளான அதிகாரி ஒருவர் பல்கலைக்கழகத்தின் முழு அதிகாரங்களையும் கையில் எடுத்திருப்பதால் நிர்வாகம் தள்ளாடுவதாக பேராசிரியர்களும் மாணாக்கரும் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். பாரதியார் பல்கலைக்கழகத்தின் ஸ்டாச்சுட் ஆக்ட் படி ஒரு பதிவாளர் இல்லை என்றால் இருக்கக்கூடிய சீனியர் ப்ரொஃபஸரை பதிவாளராக வருவது இயல்பான ஒன்று. ஆனால் தற்போது சீனியர் மோஸ்ட் இருக்கக்கூடிய ஒருவர் மீது டிவிஎஸ்சி கேஸ் இருக்குங்கிற காரணத்தினால் அதுக்கு அடுத்த நிலையில் உள்ளவர் தற்போது பதிவாளராக இருக்கிறார். இதில் என்ன குழப்பம் என்றால் அவர் மீதும் டிவிஎஸ்சி கேஸ் உள்ளது, ரூசா கேஸ் உள்ளது, பல்கலைக்கழகத்துக்கு சாரி பர்ச்சேஸ் பண்றதுல முறைகேடுகள் உள்ளது. இப்படி முறைகேடுகள் உள்ளவர்களே அவர் மீதும் இருக்கின்ற காரணத்தினால்தான் பல்வேறு சிக்கல்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. பதிவாளராகவும் அவரே இருக்கிறார், பினான்ஸ் ஆபீசராகவும் அவரே இருக்கிறார். 2 பேரும் கையொப்பம் தனித்தனியாக இடுவதற்கு முக்கிய காரணமே இவர் செய்யக்கூடிய தவறுகளை பினான்ஸ் ஆபீசர் கேட்கலாம், பினான்ஸ் ஆபீசர் செய்யக்கூடிய தவறுகளை பதிவாளர்கள் கேட்கலாம். ஆனால் இது இரு பதவிகளிலும் ஒருவரே இருப்பது ஏன்? ஊழல், முறைகேடு, கொள்முதல் புகார்கள் அடங்கிய முக்கிய கோப்புகள் வைக்கப்பட்ட டார்க் ரூம் சாவியை குறிப்பிட்ட ஒரு அதிகாரி தன்வசம் வைத்திருப்பதாக அண்மையில் சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பல்கலைக்கழகத்தில் விசாரணை நடத்தினர். பல்கலைக்கழக பொறுப்பில் இருப்பவர்கள் தன்னிச்சையான முடிவை எடுப்பதால் தாங்கள் பாதிக்கப்படுவதாக மாணாக்கர் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த ஏப்ரல், மே மாதங்களில் இறுதித் தேர்வுகளை முடித்தவர்களுக்கு இதுவரை சான்றிதழ் வழங்கப்படாததால் அவர்கள் மேல் படிப்புக்கு செல்ல முடியாத நிலை காணப்படுகிறது. பாரதியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பதவி தொடங்கி 330 பணியிடங்கள் பல ஆண்டுகளாக காலியாக உள்ளன. அனைத்து பதிவேடுகளும் நிர்வாகம் செய்வது பதிவாளரே. ஒரு பல்கலைக்கழகம் என்றால் ஒரு கடிதம் தொடர்பு கூட பதிவாளர்கிட்டத்தான் அனைத்து நடவடிக்கைகளும் இருக்குமே தவிர மற்றவர்கள் அதற்கு தலையிடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதே ஸ்டாச்சுட் ஆக்ட் சொல்கிறது. எனவே தமிழக அரசு இதில் உடனடியாக தலையிட்டு டிவிஎஸ் கேஸ் உள்ளவர்களை மாற்றிவிட்டு புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டால் பல்கலைக்கழகம் ஓரளவேனும் காப்பாற்றப்படலாம் என்பது எங்களுடைய நோக்கம். பாரதியார் பல்கலைக்கழக விதிகளின்படி 6 மாதங்களுக்கு ஒருமுறை செனட் கூட்டம் நடைபெற வேண்டும் என்பது விதி. ஜூன் மாதம் நடைபெற வேண்டிய செனட் கூட்டம் நடைபெறவில்லை. எனவே முறைகேடுகளால் தடுமாறி வரும் பாரதியார் பல்கலைக்கழக நிர்வாகத்தில் மாணாக்கரின் நலன் கருதி அரசு தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுதீஷ்.